ஜனவரி 1 தேதியை புத்தாண்டின் முதல் நாளாக பின்பற்றி வருவது கடந்த 500 வருடங்களாகத்தான். ரோமானிய மன்னர் ஜூலியஸ் சீசர் தான் ஜனவரி 1ஆம் தேதியை ஆண்டின் முதல் நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ரோமானியர்களின் கடவுளான ஜனஸ் நினைவாகத்தான் ஜனவரி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பை இயேசு பிறப்பதற்கு 46 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது கிமு 46ஆம் ஆண்டில் அறிவித்தார். அவர் பின்பற்றிய கேலண்டர் முறை ஜூலியன் கேலண்டர் முறை என்று அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் மார்ச் 25ஆம் தேதியை ஆண்டின் முதல் நாள் என்று அறிவித்தார்கள். இங்கிலாந்தை ஆண்ட மன்னர்கள் இயேசு பிறந்த டிசம்பர் 25ஆம் தேதியை புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்று கூறினார். அப்படியே டிசம்பர் 25ஆம் தேதியை புத்தாண்டாக பின்பற்றினர். இப்படியே 1500ஆம் ஆண்டு வரை புத்தாண்டின் முதல் தேதியில் பல குழப்பங்கள் நிலவின. கிபி 1582ஆம் ஆண்டு 13ஆம் போப் கிரிகோரி ஜூலியன் கேலண்டரை ரத்து செய்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் ஆண்டு என்று கூறி அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள் என்று 365 நாட்களையும் 12 மாதங்களுக்குள் சரியாக அடக்கினார். இதில் அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருக்கவே உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் கிரிகோரியன் கேலண்டர் முறையை ஏற்றுக்கொண்டன. இந்த முறைப்படி ஆண்டின் முதல் நாள் ஜனவரி 1 என்று நிர்ணயிக்கப்பட்டது. கடந்த 500 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த மாற்றமும் இல்லாமல் ஆண்டின் முதல் நாள் ஜனவரி 1 என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆங்கில புத்தாண்டு முதலில் பிறக்கும் இடம் சமோவா கிரியேட்டி மற்றும் கிறிஸ்மஸ் ஐலாண்ட். இந்திய நேரம் டிசம்பர் 31ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு. அதேபோல் ஆங்கில புத்தாண்டு கடைசியாக பிறக்கும் இடம் அமெரிக்காவில் உள்ள பேக்கர்ஸ் ஐலாண்ட் மற்றும் ஹோவார்ட் ஐலாண்ட். இந்திய நேரம் ஜனவரி 1 மாலை 5:30 மணிக்கு. இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.